சோசியல் மீடியால இருந்த நிறைய விமர்சனங்களுக்கு முன் வச்ச விஜய் ஏன் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி வாயே திறக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நம்ம எந்த விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து Okay. பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதப்பிளவாத அரசியலை கையில் எடுத்து அது மூலியமாக ஆதாயம் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்றிய ஆளுங்கட்சி வந்து இன்றைக்கு, அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியிலாக மக்களை பிளவுபடுத்தி அதே போல் இந்த மதப்பிளவாத அரசியலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக இந்த தேர்தலை எப்படியாவது நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்காதான்னு தேடக்கூடிய அளவில் இன்றைக்கு மாநிலத்திலையுமே ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே நம்ம வேற வேறையாக பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி இந்த வாக்கு வேட்டைக்கான ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கும் பொழுது இது போன்ற சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள்ல குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது இந்த அமைதி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இந்த அமைதி அப்படிங்கிறதுக்கு பின்னால் வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இருக்குது, நீதிமன்றம் இதை எப்படி விசாரிக்க போகுதுன்றது இருக்குது, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம எப்போவுமே வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இதை வந்து மேலும் சென்சிட்டிவான ஒரு விஷயத்துல வந்து நம்ம அதை வந்து எந்த விதத்திலையும் வந்து யாரையும் ட்ரிகர் பண்ணக்கூடிய அளவு இருக்கக்கூடாது. இந்த விஷயம் பார்க்கப்படுது. ஏன் விஜய் மக்கள் பிரச்சனையாக மாற்றப்படுது.